அனைத்து குழு நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். குரு வர்மம் அகாடமி சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம குரு வர்மம் அகாடமி கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனில வெங்கடாபுரத்தில் இருக்குங்க. இங்க வந்து அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்ம மருத்துவம், பிரான் மருத்துவம், முத்திரை மருத்துவம், ஒயர்நெஸ் ட்ரீட்மெண்ட், ஃப்ளவர் மெடிசன், இயற்கையோடு சேர்ந்து வாழும் முறை பற்றி ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம், கிளாஸஸும் எடுக்கிறோம். அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐம் டாக்டர் ஜி ரமேஷ், எம்இ பிஹெச்டி, மாஸ்டர் இன் அக்குபஞ்சர், குரு வர்மம் அகாடமி, 30A டாக்டர் அம்பேத்கர் ரோட், வேளாண்டிப்பாளையம், கோயம்புத்தூர் 641025. என்னோட ஃபோன் நம்பர் 9894981730. என்னோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மாரல் இன் 2 minutes, எல்லாமே ஸ்மால் லெட்டர், டாக்டர் ஜி ரமேஷ். என்னோட மெயில் ஐடி grameshguru2003@gmail.com. எனி கிளாரிஃபிகேஷன் நீ கேன் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம சீரீஸில் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நம்ம குரூப்பில். அதில் வந்து விரல்களின் உடல்நலத்தில் முத்திரைகளின் நன்மைகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வந்து ரிவைஸ்டு முத்ரா போட்டிருக்கோம், ஆகாஷ் முத்ரா. ஹீலர் கம் முனைவர் டாக்டர் ஜி ரமேஷ், கோவை, குரு வர்மம் அகாடமி 9941. முத்திரைகள் என்பது இந்து மதம், புத்த மதம் மற்றும் நிறைய யோகாசன பயிற்சியில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ரெகுலரைஸ்டு ஒரு சிம்பல், அடையாளமாகும். சமஸ்கிருத முறையில் குறி அல்லது சைகை அல்லது முத்திரைன்னு சொல்கிறாங்க. இது உடம்புல இருக்க ஆதார சக்தி சக்கரங்களை, உயிர் சக்தி ஓட்டத்தை முறைப்படுத்துவதன் மூலமாக அதை இயக்கி நமக்கு ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுதுங்க. இப்போ நம்ம கையை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. 5 விரல்களிலும் 5 மூலகம் இருக்குது. பெருவிரல் எடுத்தீங்கன்னா நெருப்பு மூலகம், சுட்டு விரல் எடுத்தீங்கன்னா காற்று மூலகம், நடுவிரல் எடுத்தீங்கன்னா மரம் அல்லது ஆகாயம், பெருவிரலுங்கிறது ஃபயரு, சுட்டு விரலுங்கிறது காற்று அல்லது மெட்டல், நடுவிரலுங்கிறது மரம் அல்லது ஆகாயம், அதாவது வுட்டு அல்லது ஆகாஷ். 4வது விரல் மோதிர விரல் நிலம் மூலகம், எர்த்து அல்லது நிலம் மூலகம். கடைசி விரல் வந்து சுண்டு விரல் வந்து நீர் மூலகம். ஸோ 5 விரல்கள் வந்து 5 மூலகங்களை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. பெருவிரல் நெருப்பு மூலகம் என்னென்ன உறுப்புன்னு எடுத்தீங்கன்னா ஹார்ட்டு, பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், ஸ்மால் இன்டெஸ்டைன். சுட்டு விரல்னு எடுத்தீங்கன்னா நுரையீரல், பெருங்குடல், லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன். நடுவிரல் எடுத்தீங்கன்னா ஆகாயம், மரம் மூலகம், லிவர், கால் பிளாடர், கல்லீரல், பித்தப்பை. மோதிர விரல் எடுத்தீங்கன்னா நிலம் மூலகம், எஸ்பிஎஸ்டி அதாவது ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக், மண்ணீரல் மற்றும் வயிறு, இரைப்பைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சுண்டு விரல் வந்து நீர் மூலகம், கிட்னி, யூரினரி பிளாடர் அதாவது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை. முத்திரை எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி முத்திரை வேலை செய்து நம்ம 5 விரல்களும் பஞ்சபூதத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. முத்திரை பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்துட்டு பண்ணலாம், படுத்துக்கிட்டு பண்ணலாம். எந்த முத்திரை எதுக்காக வைக்கிறோங்கிறத ஒரு கவனமாக அதிலேயே செலுத்தி பண்ணணுங்க. நேராக உட்காந்துருக்கணும், முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் தாராளமாக பண்ணுங்க. முத்திரைகள் வந்து குறிப்பிட்ட கால அளவு ஒரு 20 நிமிஷம் கொடுத்தா அது மட்டும் பண்ணால் போதும். மேக்ஸிமம் 40 நிமிஷம், அதுக்கு மேலே தேவையில்லை. ரொம்ப நேரம் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும், நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கால் வந்து தலையில் படக்கூடாதுங்க. ஒரு மேட் போட்டுக்கோங்க, செருப்பு போட்டுக்கலாங்க. இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு பண்ணிக்கலாம். விரல நகத்தெல்லாம் வெட்டியிருக்கணுங்க. கையில் வந்து டைட்டாக ஏதாவது இப்போ கட்டுறதோ காப்போ மோதிரமோ கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. முத்திரை செய்யும்போது செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ செய்யக்கூடாது. வாக்கிங் போகிறவங்க கை வைக்கிறவங்கலாம் பண்ணக்கூடாது. டிவி பார்த்துட்டு பண்ணக்கூடாதுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி 30 நிமிஷம் கேப் விடணும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு 30 நிமிஷம் பின்னாடி கேப் விடணும். கர்ப்பிணி பெண்கள், அறுவை சிகிச்சை செய்கிறவங்கலாம், கைவிரல பாதிப்பு இருக்கிறவங்கலாம் வந்து உங்கள் ஃபிசிஷியனை கேட்டுட்டு, உங்கள் டாக்டரை கேட்டுட்டு ஒரு நல்லா பண்ணிக்கலாங்க. முத்திரைகள் வந்து குறிப்பிட்ட கால அளவு தான். கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா முத்திரை செய்யும்போது கண்ணாடியை கண்டிப்பாக போடக்கூடாதுங்க, கழட்டி வச்சிடணும்.
கை மற்றும் விரல்களில் இறுக்கமான ஆபரணங்களை தவிர்க்கணும். இன்னைக்கு பார்க்க போற முதிரைன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் முத்திரை. ஆகாஷ் முத்திரைங்கிறது நீங்க படத்துல பார்த்த மாரி 2 கைகளிலும் நடுவிரல் நுனிய கொண்டு வந்து, அதாவது மிடில் ஃபிங்கர்ன்னு சொல்றோம் இல்லையா? அதோட நுனிய கொண்டு போயி பெருவிரல் நுனியால லேசா அமுத்தி பிடிச்ச உடனே ஒரு 2, 3 செகண்ட் ஒரு 30 செகண்ட்ல வந்து இந்த பல்ஸ் டப் டப்பு டப்புன்னு அடிக்குங்க. அத தொட்டுக்கிட்டு மத்த 3 விரல் இருக்கு இல்லைங்களா? சுட்டு விரல், மோதிர விரல், சுண்டு விரல். அத மேல் நோக்கி நீட்டிருக்கும். டைம்ன்னு பார்த்தீங்கன்னா, 20லிருந்து 40 நிமிஷம். மினிமம் 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் 40 மினிட்ஸ். நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 8 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. பட் ஒரு 5, 6 நாளைக்குள்ளேயே யூ பிரிங் டூ 20 மினிட்ஸ் மினிமம். இந்த வியாதிக்காக பண்றவங்க வந்து 40 மினிட்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க. கால அளவுன்னு எடுத்தீங்கன்னா 20லிருந்து 40 நிமிஷம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டோம். என்னென்னலாம் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தலை சார்ந்த பிரச்சனைகள். அதாவது காது, மூக்கு, கண்ணு, தலையில என்னென்ன உறுப்பு இருக்கோ, அது வந்து வெற்றிடம்னு சொல்றோம். தலைக்குள்ள தான் வந்து கேப் இருக்குது. ஸோ, அதனால வந்து தலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக அருமையான முறையில வேலை செய்யுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெருவிரல் போய் நடுவிரல் டச் பண்றப்போ, ஆகாஷ் மூலகம், அதாவது மரம் மூலகம் சொல்றது வந்து அதுக்கு ஸ்ட்ரென்த் குடுக்குதுங்க. அதாவது கல்லீரலும், பித்தப்பைக்கு ஸ்ட்ரென்த் வருதுங்க. அப்புறம் எலும்புகள் சார்ந்த பலகீனங்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த முதிரை வந்து மிக சிறப்பாக வேலை செய்யுதுங்க. இது வந்து தலையில இருக்க பிரச்சனைனால கண் துடிக்கிறது, கண் சுருங்கலு, அப்புறம் ஒரு 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 பக்க தலைவலி, அதாவது மைக்ரேன் சொல்றோம் இல்லையா? அது. அப்புறம் வந்து மிதமான தலை சுத்தல், டிஸினஸ், இந்த வெர்டிகோன்னு சொல்றோம் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து மிக லேசா தலை சுத்துறது, அதனால அது வந்து மிக அருமையான முறையில இந்த முதிரை வந்து வேலை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் கன்டென்ட் உடம்புல குறையிறப்போ, இந்த முதிரை வச்சா நம்ம கால்சியம் கன்டென்ட்லாம் கரெக்ட் ஆயி, மிக இது இயற்கையான முறையில கரெக்ட்டா நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குதுங்க. இதனால வந்து முடி உதிர்றது நமக்கு வந்து நிக்கிது நம்ம கால்சியம் கன்டென்ட் வர்றப்போ. லேடீஸ்க்கு வந்து பின்னாடி இந்த 40 வருஷம் மோனோபாஸ் பிரச்சனையில வரக்கூடிய பிரச்சனைகள் பூரா இது வந்து சரி பண்ணுதுங்க. அந்த பீனிச குறைபாடுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த தலை சார்ந்த தலைவலி, ஒத்த தலைவலி, இது எல்லாமே நமக்கு வந்து மிக அருமையான முறையில இது வந்து அழகா நமக்கு வந்து தலை சார்ந்த அத்தன பிரச்சனைகளுக்கும் இது ஒரு பேசிக் முத்திரையா எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம். இந்த முதிரை வந்து நடுவிரல்ல வச்சு ரிலேட்டட் இருக்கிறதுனால, இது ரிலேட்டடா என்னென்ன முத்திரைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்க முத்திரைன்னு ஒண்ணு வருதுங்க. அது பண்ணாலும் டீடாக்சிஃபிகேஷனா நமக்கு வந்து கல்லீரல சுத்தம் பண்ணக்கூடியது. கல்லீரல் மற்றும் பித்தப்பைய சுத்தம் பண்ணக்கூடிய முத்திரைகளா வருதுங்க. இது வந்து ம் ஆகாசம், அதாவது வுட் ரிலேட்டட், மரம் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசை நார்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது மிக அருமையான விஷயம். படபடப்பு மீன், அதாவது தசை இழுவைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த தசை இழுத்து பிடிக்கிறது, இந்த டெண்டான்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து மிக அருமையா வேலை செய்யுங்க. படபடப்பு நீங்கும். அதாவது ஒரு மாரி ஒரு அன்னீசினஸ் அந்த படபடப்பு வந்து நம்ம தாராளமா இத பண்றது மூலமாக ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த நீங்க பிரஷர் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, பெருவிரல் நுனியில வந்து P8 அதாவது பெரிகார்டியம் பாயிண்ட் 8 இருக்குங்க. அத நீங்க அமுத்தி பிடிக்கிறப்போ, மனம் சார்ந்த நோய்களுக்கு மிக அருமையா வேலை பெரிகார்டியம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மனம் தான் மெயினா வருது. அதுல வந்து பிளேகம், அதாவது சளி ஏறுறப்போ, நமக்கு வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அத சரி பண்றதுக்கு இந்த முதிரை வந்து மிக சிறப்பான முறையில வேலை செய்யுதுங்க. விரல் இழுத்துக்கிறது, கால்ல கரண்ட பிடிக்கிறது, எங்கெங்கெல்லாம் சதையிலும், தசை நார்களும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ, அது எல்லாத்துக்கும் இந்த முதிரை வந்து சூப்பரா வேலை செய்யுங்க. உடம்புல இருக்க வெற்றிடங்களை இயக்க. என்னென்னலாம் வெற்றிடம் தொடங்குது? வெற்றிடம்னு எடுத்தீங்கன்னா, தலைக்குள்ள நமக்கு இந்த மேஜரா தலைக்குள்ள தான் வெற்றிடம் இருக்கு. அப்படிங்கும்போது சைனஸ் பிரச்சனை, தலைக்கு நீர் கோர்த்தல், தலைவலி, ஒத்த தலைவலி, நாள்பட்ட தலைவலி, ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் நமக்கு வந்து கிளியர் பண்ணிடும். அதாவது கேஸ் எரிக்கிறது, இதெல்லாம் சரியாகுதுங்க. அப்புறம் காது, தலை சார்ந்த பிரச்சனைல காது சில வருதுங்க. காது சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும், அதாவது இதுல பார்த்தீங்கன்னா, காது இரைச்சலு, காதுல சீழ் பிடிக்கிறது, காதுல வலி, இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து மிக அருமையா நமக்கு இந்த முத்திரை வேலை செய்யுதுங்க. வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறதுக்கு வந்து மிக அருமையா திருப்தியின்மையை நமக்கு ரிமூவ் பண்ணுதுங்க. மன அமைதி ஏற்படுது. நம்ம உடம்புல இருக்க டீடாக்சிஃபிகேஷன் கம்ப்ளீட்டா P8 பிரஸ் பண்றதுனாலே, P8 வந்து மனம் சார்ந்த நோய்களுக்கான புள்ளிகள்ங்க.
அந்த P8 பார்த்தீங்கன்னா, பெருவிரலோட நடுவிரலோட உச்சியில இருக்குங்க. அதையும் நம்ம பெருவிரலையும் டச் பண்றப்போ, மிக அருமையான முறையில இது வந்துருது. இது வந்து 2 விரல் பெருவிரல் கொண்டு போய் எந்த விரல்ல நீங்க டச் பண்ணாலும், அந்த பர்ட்டிகுலர் மூலகத்தோட சக்தி வந்து ஜாஸ்தியாகுங்க. அதே விரல மடக்கி பிடிச்சா, அந்த சக்தி வந்து குறையுதுங்க. அப்படி பார்க்கும்போது, இது வந்து பெரிகார்டியம் சம்பந்தப்பட்ட, அதாவது ஹார்ட் ரிலேட்டட் பெரிகார்டியம் சம்பந்தப்பட்ட அத்தன பிரச்சனைகளுக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா, படபடப்பு, ஆங்சைட்டி, அப்புறம் வந்து ஒரு அன்னீசினஸ், நெஞ்சு எரிச்சலு, இது எல்லாமே மிக அருமையா நமக்கு வந்து கம்மியாகும். பித்தப்பை, கல்லீரல் சம்பந்தப்பட்ட அத்தன பிரச்சனைகளுக்கும் இந்த முத்திரை சூப்பரா வேலை செய்யுதுங்க. அதனால மன தெளிவு, மன அமைதி, டாக்ஸிஃபிகேஷன் போல வெளிய போயிருதுங்க. கல்லீரல் சுத்தமாயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுது. அதனால மிக அருமையான முறையில மனம் வந்து ரொம்ப அமைதியாகுதுங்க. அதனால ஒரு மன தெளிவு கிடைக்குது. குழப்பம் இல்லாம போயிருதுங்க. அப்புறம் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு வந்து மிக அருமையான முத்திரை வந்து பயன்படுத்துது. அது இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? உள்ளுணர்வு. அத தூண்டுறதுக்கு மிக அருமையா வேலை செய்யுதுங்க. அப்புறம் டீடாக்ஸிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? இதோட இணை முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்க முத்திரை. மத்த கை விரல்லாம் கோத்துக்கணும். நடுவிரல் மட்டும் டச் பண்ணிக்கணும் 2 விரலையும். மத்த விரல்லாம் மடக்கி வச்சிருக்கணுங்க. அத நம்ம நடுவிரல் மட்டும் வெளிய ஒரு கோம்பும் அது நம்ம ஒரு வேல் மாரி நீட்டிட்டு இருக்குங்க. அப்புறம் வந்து ஹெவினஸ் ஆஃப் தி பாடி உடல் பாரமா இருக்கிறத நீக்குதுங்க. அப்புறம் பிரீத்திங் இஷ்யூ நமக்கு வந்து டோட்டலா நமக்கு வந்து சால்வ் ஆகுதுங்க. அப்புறம் ஹை பிபிக்கு அருமையான முத்திரைங்க. ஏன்னா இது வந்து இது வந்து கல்லீரலும், லோ பிபி, கல்லீரல் பார்த்தீங்கன்னா, கல்லீரல் லிவர் 3ன்னு ஒரு புள்ளி இருக்கு. அத நீங்க பிரஸ் பண்றப்போ, இது வந்து நமக்கு வந்து பிபிய டக்குன்னு குறைச்சு குடுக்குதுங்க. அது மாரி இது வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால, உயர் ரத்த அழுத்தம் குறையுதுங்க. அப்புறம் ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கு ஒரு ஜாயினிங் ஒரு மெடிடேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடக்கும்போது கண்டிப்பா இந்த முத்திரை செய்யக்கூடாதுங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா, தலை சார்ந்த அத்தன பிரச்சனைகளுக்கும் இந்த முதிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ண மிக அருமையா வேலை செய்யுதுங்க. அதனால இந்த முத்திரைய செஞ்சு பலனடைங்க. ஃபீட்பேக் நம்மள குடுங்க எனக்கு. நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க. பலன்கள சீக்கிரம் உணரலாம். இந்த முத்திரை பண்ணும்பொழுது நேரா உட்கார்ந்துக்கணும். பிரீத் இன், பிரீத் அவுட். நல்லா எதுக்காக முத்திரை வைக்கிறோமோ அதுக்காக பண்ணணும். டிவி பார்த்துக்கிட்டோ, நடந்துகிட்டோ, உட்கார்ந்துகிட்டோ, ஜாலியா இருக்கும். இப்ப எதுக்கு போனா போனா போதுன்னுலாம் பண்ணக்கூடாதுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அகாடமில வந்து சில புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, வர்ம புள்ளிகளின் தொகுப்பு. இது வந்து வர்மம், மர்மம் அல்லன்னு சொல்லிட்டு 185 வர்மம் உடம்புல இருக்கிறது. அத வந்து எப்படி இயக்கணும்? அது எங்க இருக்குது? அது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எப்படி இயக்குனா என்ன வியாதி குணமாகுது? தெளிவான முறையில யூசர் ஃப்ரெண்ட்லியா செய்யுள் மாரி இல்லாம உரைநடையில குடுத்துருக்கிறோம். அதே இது இங்கிலீஷ்ல வந்து டெக்ஸ்ட் புக் ஆன் வர்மா தெரபி, ஹோலிஸ்டிக் அப்ரோச்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க பார்த்திருக்க முத்திரைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 150 முத்திரைகள் இருக்குங்க. நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுற முத்திரைகள். அத ஒரு புக்கா போட்டிருக்கோம். விரல்களின் உடல்நலம் சொல்லிட்டு ரிவைஸ்டு. இது வந்து ₹500 வருங்க. அதே இது அக்குவர்ம முத்ரான்னு ஒரு புக் போட்டிருக்கோம். இது எல்லா ஹீலர்ஸ் மெம்பர்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு கோணார்டங்கள் உரை மாரி ஒரு 30 வியாதி எடுத்து எக்ஸாம்பிள் வந்து மலச்சிக்கலு, தலைவலி, உடம்பு வலி, சயாட்டிக்கா, பேக் பெயினு, சளி, ஆஸ்துமா, இருதயம் சார்ந்த நோய்கள், காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் வந்து ரத்த பியூரிஃபிகேஷனு, இம்யூனிட்டி, தாம்பத்தியம் பிரச்சனைகள், குழந்தையின்மை, இது அத்தனையும் கூட ஒரு 30 வியாதி நம்ம ரெகுலரா ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த மூட்டு வலி, கை வலி, எல்போ பெயினு, ஷோல்டர் பெயினு தனித்தனியா எடுத்துங்க. ஒரு வியாதின்னு வந்தா, சப்போஸ் மலச்சிக்கல்னு வந்தாங்கன்னா, அக்கு பஞ்சர்ல என்ன புள்ளி குடுக்குறது? அக்கு பிரஸ்ல என்ன புள்ளி குடுக்குறது? வர்மம் என்ன குடுக்குறது? முத்திரை என்ன குடுக்குறது? உயர்நெசை என்ன குடுக்குறது? என்ன உணவு முறை? என்ன பண்ணக்கூடாது? ஒரு தெளிவான முறையில புக் குடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்குங்க. அப்புறம் யாமாமோட்டோ நியூஸ் கால்ப் அக்குபஞ்சர், ஒய்என்எஸ்ஐன்னு சொல்றோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. இமிடியேட்டா பெயின் கில்லிங் பாயிண்ட். இது அக்குபஞ்சர்ல கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ்ங்க. அக்குபஞ்சர்ல கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, தாய் புள்ளி, சேய் புள்ளி, அரரை பாயிண்ட், ஹீசி பாயிண்ட், லோயர் ஹீசி பாயிண்ட், கமாண்ட் பாயிண்ட், எக்ஸைக்ளிப் பாயிண்ட், லியோ கனெக்டிங் பாயிண்ட், யுவான் சோர்ஸ் பாயிண்ட், கோஸ்ட் பாயிண்ட், ரார் ஆஃப் ஹெவன் பாயிண்ட் ஒரு 22 வெரைட்டியான பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அது எதுக்காக யூஸ் பண்றோம்? ஏன் யூஸ் பண்றோம் பத்தி தெளிவான ஐடியா. அது வந்து அக்குபஞ்சர் கத்துக்கிறவங்களுக்கு
மிக அருமையான ஒரு பேசிக் நாலேட்ஜ் கொடுக்கக்கூடிய புக்குங்க. இது முத்திரையில வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். டாக்டர் இன் யுவர் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் வர்மத்தில வந்து ஒரு குயிக் ரெஃபரன்ஸுங்க. எந்த வியாதிக்கு எந்த வர்மம் கொடுக்கணும் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் புக் மாரி போட்டிருக்கோம். அப்புறம் வந்து மலர் மருத்துவம் பற்றி ஒரு புக் போட்டிருக்கோம். மலர் மருத்துவங்கிறது வந்து டாக்டர் பேட்ஸ் வந்து லண்டன்ல இருக்காருங்க. அவர் இறந்துட்டாரு. அவரோட கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடு மனதிற்கான மருந்துங்க. வியாதிக்கான மருந்து கிடையாது. மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. அப்புறம் அக்குபஞ்சர் பேசிக் படிக்கிறவங்களுக்கு பேசிக் அந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 395 அக்குபஞ்சர் புள்ளிகளும் தீரும் நோய்களும். ஒரு அக்குபஞ்சர் புள்ளி எடுத்துட்டீங்கன்னா, இப்ப லிவர்ன்னு எடுத்தீங்கன்னா 14 புள்ளி இருக்கு. எல்ஐன்னு எடுத்தீங்கன்னா 19 புள்ளி 20 புள்ளி இருக்கு. லங்ஸ் எடுத்தீங்கன்னா 9 புள்ளி இருக்கு. ஹார்ட் எடுத்தா 9 இது மாரி 385 புள்ளி இருக்குங்க. 395 புள்ளி இருக்கு. இந்த ஒவ்வொரு புள்ளியோட லொகேஷன் வித் படத்தோட குடுத்து, அது என்ன செய்து, என்ன வியாதி குணமாகும்னு சொல்லிட்டு ஒரு அக்குபஞ்சர் படிக்கிறவங்களுக்கு வந்து பேசிக் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக் மாரி நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கிறோம். அப்புறம் வர்மத்தில வந்து அடங்கல் மட்டும் தனியா எடுத்து போட்டு பண்ணியிருக்கோம். அடங்கல்ங்கிறது வந்து உயிரை காக்கக்கூடியது. ஒரு 80 அடங்கல் தனியா எடுத்து போட்டு தனியா புக் போட்டிருக்கோம். அப்புறம் டாக்டர் டான் பேலன்ஸ் மெத்தட் 1, 2, 3 இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் டேனுங்கிற கண்டுபிடிச்ச பேலன்ஸ் மெத்தடுங்க. வியாதி இருக்க இடத்துல நம்ம நீடில் போடக்கூடாது. ஆப்போசிட்ல போட்டு கியூர் பண்றது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிசல்ட் சூப்பரா கிடைக்குதுங்க. அப்புறம் மாஸ்டர் டூங்க்னு ஒரு புக்கு. இவரு வந்து 1975க்கு அப்புறம் இவங்க ஃபேமிலிக்குள்ள மறைச்சு வச்சிருந்த புள்ளிகள மட்டும் வெளிய எடுத்து போட்டு, மிக அருமையான முறையில குடுத்தது. இவரோட புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா, மந்திரம் மாரி ரிசல்ட் குடுக்குது. மாஸ்டர் டூங்க் தமிழ்ல போட்டிருக்கோம். இந்த புக்லாம் வேணுங்கிறவங்க வந்து இந்த அட்ரஸ்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பப்படும். கொரியர் வந்து அஸ் அப்ளிகபிள் மொத்தமா வந்து வெளிய மினிமம் ரூ. 100 கொரியர் போடுங்க. அது பண்ணி வாங்கிக்கலாங்க. நம்ம நிறுவனத்தில வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து வர்ம முறிவுன்னு சொல்லிட்டு 100 எம்எல் வந்து ரூ. 300 ஹேர் ஆயில் போடுறோம். 100 எம்எல் ரூ. 400 மின்சார தைலம் 3 எம்எல் ரூ. 50 தலைவலிக்கு வந்து கருநொச்சி களிம்பு 15 மில்லி வந்து 100 எம்எல் நம்ம போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்தது வந்து வேற எட்ட பார்ப்போங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.